ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/9/2023 முதல் 1/10/2023 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்கு, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள், சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குருவும் ராகுவும், 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் சுக்கிர பகவான், புத பகவான் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்க, சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் கன்னியிலையும், துலாத்துல கேதுவும், மகரத்தில் வக்ரகதியில் சனி பகவானும் இருக்கா. இந்த வாரம் உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து, அதாவது சந்திர பகவான் மகர ராசியிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலும் போறார். 1ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:15 மணிக்கு பரணி நட்சத்திரம் போயிடுறார். இது மேஷ ராசியில் வருது. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரமா இருக்கு. இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் சிம்மத்திலிருந்து கன்னியா ராசியிலையும் ஆட்சி பெற்று போறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியா ராசிக்கு போய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். மூல திரிகோணத்தில் இருக்க 30/9 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும். அதனால சிம்மம் அதீதமாக சுபத்துவம் அடைகிறது. ஏன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறதும் சிம்மத்திலேயே சுக்கிர பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். சிம்மாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெற்ற புதனோட இருக்கிறதும் பெரிய விசேஷம். சரி, இந்த வாரத்தில் பார்த்தேன்னா என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னா, இந்த வாரத்தில் திங்கட்கிழமையே ஏகாதசி. இந்த ஏகாதசியை பாப அங்குச ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசியை பாபங்குச ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஏகாதசி இந்திராதி தேவர்கள் எல்லாமும் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதா ஒரு இது. ஏன்னா அவர்களுக்கு எல்லா விதமான சம்பத்துகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 27ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம். சிவபெருமானை நந்தி தேவர் கும்பு மூலியமாக வழிபடுவதன் மூலியமாக எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடியது. பிரதோஷ கால விரதமும் இருக்கும். பிரதோஷத்துக்கு சாயந்தரம் போய் கண்டிப்பாக ஒரு 5:45 6 மணி 6:15 மணிக்குள்ள சிவபெருமானை அந்த தீபாராதனை தரிசித்து வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 29ஆம் தேதி பௌர்ணமி. 30ஆம் தேதி அன்னைக்கு மகாலய பட்சம். மகாலய பட்சம்ன்றது பக்ஷம்னா 15 நாள். அந்த 15 நாள் பௌர்ணமி அடுத்த நாளான பிரதமையிலிருந்து ஆரம்பித்து அமாவாசை வரலும் போகும். 15 நாள் போகிறது. எல்லாம் தேய்பிரையில் வரும். இந்த காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதிகளை கொடுக்கறதும் செய்ய வேண்டிய கர்மாவை செய்வதும் நிச்சயமாக பண்ண வேண்டிய கடமையில் ஒன்று. இதன் மூலியமாக உங்களுக்கு குல விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பிறக்கக்கூடிய குழந்தைக்கு 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் லக்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டே வந்துடலாம். இல்லைன்னா அந்த 1, 5, 9 பாவங்கள் கெட்டு போகும். அதாவது சுபர்களோ அசுபர்கள் பார்க்க, சுபர்கள் லக்னாதிபதி மறைஞ்சு போக, அதன் மூலியமாக பிரச்சனை வர, இதெல்லாம் வரக்கூடியது 1, 5, 9 மறைஞ்சு போகக்கூடியதோ, நீச்சப்படக்கூடியதோ, இல்லைன்னா அசுபர்கள் போய் உட்கார்றதோ அந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் பண்ணும்பொழுது முன்னோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் உங்கள் வீட்டிலேயே இருந்து ஆசீர்வதிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றது காலம் காலமாக வழிபட்டு வரக்கூடிய விஷயம். சரி, மாலையபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால தகப்பன் தாய் இல்லாதவர்கள் திதி கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய புரோகிதர்களை கேட்டு அதற்கேற்ற மாதிரி திதி கொடுக்கறது நல்லது. சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். இந்த வாரம் மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்கு சந்திராஷ்டம காலமாக. சரி, என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இந்த வாரம் 25/9/2023 முதல் 1/10/2023 வரை உண்டான காலங்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு ராசியாக பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 25/9/2023 1/10/2023 வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயோட புத பகவானும் சேர்ந்து வர்றார். 27ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறவர் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 10, 11 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இதன் மூலியமாக எந்த தொழில் செஞ்சாலும் அது அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான், அதாவது 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தார். அவர் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போகிறார். 10ஆம் இடமும் சுபத்துவம் அடைகிறது. 11ஆம் இடம் ஆட்சி பெற்ற புத பகவான். தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் பெரிய மாற்றமும் இருக்குது. எந்த தொழில் செஞ்சீங்கன்னாலும் அதுவும் புதிய லோன்லாம் வாங்குவீங்க. ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த அளவு நீங்கள் லோன் கேட்டிங்கன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும்.
ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவர்கள், அதை தவிர மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டவர்களுக்கு, கெமிக்கல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு, மைனிங் சம்மந்தப்பட்டவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையான 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. க்ஷேத்ராடனம் போவீங்க, உங்களுடைய குலதெய்வ கோவிலை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பணவரவு தங்கு தடையின்றி அபரிமிதமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இந்த இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அதுவும் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது, 10ஆம் அதிபதியும் வலுப்பெற்ற புதனோட தன்னுடைய நட்பு வீட்டில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் எதை தொட்டாலும் பொன்னாகவே இருக்கும். சரி, இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்க புனர்ப்பு யோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 26ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:30 28ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு புதிய வீட்டுக்குன்னு அதாவது வீட்டில் அலங்கார பொருட்கள் வாங்கி ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதுக்கு சிறு சிறு செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 28ஆம் தேதி ராத்திரி 9:30 30ஆம் தேதி ராத்திரி 12 மணி வரலும் சந்திர பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து, ஏன்னா 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வரும். முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையான 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம் அமையிறது, குருமங்கள யோகம் அமையிறது. இந்த வாரம் மொத்தமே பார்த்தோன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த அதாவது இந்த கேசவ பெருமாள் கோவில் மயிலாப்பூரில் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கேசவ பெருமாள் கோவில் சேவிக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர முப்பாத்தம்மன் கோவில் மயிலாப்பூர், அதாவது இந்த மாம்பலத்தில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவில் போய் சேவிச்சுட்டு வாங்க. அங்கே இந்த எலுமிச்சம்பழ மாலை போடுங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.